ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்து பேசுகிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இஎஸ்ஐயில் மோஸ்ட்டாக வந்து நம்ம இங்கே இருக்க இம்பார்ட்டன்ஸ் டாபிக் நம்ம கவர் பண்ணாவே மோஸ்ட்டாக நம்ம பாஸ் ஆகிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதில் ஒரு 60 to 70 கொஷின்ஸ் வந்து டாபிக் வந்து நான் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். இன்கேஸ் இதை தவிர வேறு எதனா உங்களுக்கு டாபிக் தெரிஞ்சாலும் எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்ஸஸ்ஸு, அதில் கன்ஃபார்ம் ஒரு கொஷின்ஸ் கன்ஃபார்ம் கேட்பாங்க. இடி கேல்குலேஷன் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் எதனா டவுட்னாலும் இல்லை இதை விட வேறு எதனா மெத்தட் இருக்கான்னு இது வந்தாலும் எங்கிட்ட மெசேஜ் போடுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஜிடிபிஏஎல் ஸ்கோர் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டயபிட்டிஸ் மெல்டஸில் இன்சுலின் அண்ட் டைப்ஸ் கன்ஃபார்மாக படித்து வச்சுக்கோங்க. எம்ஐ வந்து ஹார்ட் ஃபெயிலியர், பேஷண்ட் ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு எந்த சைடுன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சுக்கணும். கன்ஃபார்மாக கொஷின்ஸ் வரும். ஆசிட் பேஸ் அனலைசிஸ் வந்து ஸோ அதில் மெட்டபாலிக்கா, அசிரோசிஸா, காம்பன்சேட்டடா, அன்காம்பன்சேட்டடா, ஸோ அது தெரிஞ்சுக்கோங்க. அதுலேருந்து கன்ஃபார்ம் ஒரு கொஷின் கேட்பாங்க. இது இல்லாமல் ஏபிஜிலே கண்டிஷன் வைஸ் மெட்டபாலிக்காக இருந்தால் என்ன கண்டிஷன் இருக்கும், அசிரோசிஸ் இருந்தால் என்ன கண்டிஷன் இருக்கும், ஸோ இதெல்லாம் மென்ஷன் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக வீடியோஸ் போடுறேன். ட்ரக் ஆஃப் சாய்ஸ் என்னென்ன கண்டிஷனுக்கு என்னென்ன ப்ரையாரிட்டி வைஸ் ட்ரக்ஸ் கிடைக்குன்ற மாதிரி அது வைஸ் கொஷின்ஸ் வரும். ஓசிபி ஓரல் கான்ட்ராசெப்டிவ் டிவைஸ் அதுவுமே படித்து வச்சுக்கணும். ட்ரக் கால்குலேஷன் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். இன்கேஸ் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் கேளுங்க ஃப்ரெண்ட். டவுன் சிண்ட்ரோம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அது வந்து கன்ஃபார்ம் ஒரு கொஷின்ஸ் கேட்குறாங்க. கேனுலா சைஸ் அண்ட் கலர் இமேஜ் இதை வச்சு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி, நீங்கள் பாருங்கள். மோஸ்ட்டாக வந்து நம்மளுடைய க்ரீன் கலர் வென்ஃப்ளான், பிங்க் கலர் வென்ஃப்ளான்ஸு இதெல்லாம் நான் டீட்டெயில்ஸாக எடுத்திருப்பேன். அதில் எவ்வளோ ஃப்ளோ, என்னென்ன கலரு, எவ்வளோ காஜு, ஸோ எல்லாமே மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள். சிலிண்டர் கலர் ஏபிசி அந்த சைஸில் அந்த கோடில் இருக்கும். ஸோ இது என்னென்ன கண்டிஷன் எந்தெந்த இதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதையும் மென்ஷன் பண்ணிச்சு, அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்க்கின்சோன்ஸ் டிசீஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் வந்து கன்ஃபார்ம் ஒரு கொஷின்ஸ் கேட்பான். ஓடிடிஸ் மீடியா, ஸோ அதை படிச்சுக்கணும். ப்ரெக்னன்சி சேஞ்சஸ் அண்டு சயின்ஸு, ஃபிசியாலஜிக்கல் சேஞ்சஸாக இருக்கும், பெத்தாலஜிக்கல் சேஞ்சஸாக இருக்கலாம், இல்லை சயின்ஸு என்னென்ன சயின்ஸு சொல்லிட்டு இந்த எல்லா சயின்ஸும் படிச்சுக்கணும். அப்புறம் அது மட்டும் பண்ணாமல் சயின்ஸே ஒரு 2-3 சயின்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா கோத்ரூ பண்ணுங்க. ரிப்பீட்டடாக கேட்குறத சொல்கிறேன், அது மட்டும்தான். ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் கலர்ஸ் என்னென்ன கலர் வந்து என்னென்ன கலர் சேஞ்சஸ் ஆச்சுன்னா என்னென்ன கண்டிஷன் சொல்லிட்டு சொல்லணும். ஸோ அது நெக்ஸ்ட்டு சாம்பிள் கலெக்ஷன்ஸ், அது எந்த மெத்தடில் எடுப்பாங்க, அது எத்தனை தடவை இன்வெர்ட்டட் பண்ணுவாங்க. ஸோ லாவெண்டர் கலரு, ரெட் கலரு, ஆஷ் கலரு, நெக்ஸ்ட்டு க்ரீனு, ரெட்டு இதெல்லாம் இருக்குது. அது என்னென்ன லேபுக்கு சென்ட் பண்ணணும், எவ்வளோ எம்எல் எடுக்கணும், ஸோ இதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஆன்டிடோட்ஸு நம்ம கன்ஃபார்ம் தெரிஞ்சுக்கணும். டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ட்ஸு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இதில் பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கேட்காத கொஷின்ஸே இல்லை. ஸோ அதனால் அதையும் நல்லா கோத்ரூ பண்ணிக்கணும். அபார்ஷன் அண்ட் டைப்ஸு, ஸோ அபார்ஷன்ஸ்லேருந்து எப்படி இருந்தாலும் ஒரு கொஷின்ஸ் கேட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். மோஷன்ஸ் கலர் அண்ட் கண்டிஷன், மோஷன் கலர் என்னென்ன கலர் போச்சுன்னா என்னென்ன கண்டிஷன் சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். மீதி ஸோ இப்போதைக்கு நான் 22 மட்டும் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பேலன்ஸ் போடுறேன். தேங்க்யூ.